அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்கு பதிலளித்து எங்களை ஆசீர்வதியும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் எல்லா அற்புதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அவருடைய இரக்கத்தையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்தும்படியாக சிநேகத்தோடு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே பதிலளித்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். இணை சட்டம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் இணை சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தெய்வம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவன் சொந்தக்காரனாக மாறுகிறான். அல்லேலூயா. நான் நமக்கு தெரிந்த ஒரு நபர், இன்னைக்கு நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பேட்டா செருப்பு, அந்த பேட்டா செருப்பு இல்லை பேட்டா ஷூ எல்லோரும் நிறைய பேர் பயன்படுத்துவீங்க. அந்த பேட்டா செருப்பினுடைய உரிமையாளருடைய பெயர் தாமஸ் பேட்டா. இவர் சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்தது. ஏழ்மையில் இருந்த அந்த குடும்பம், அவருடைய தகப்பனார் மிகவும் வறுமையிலே அவருடைய குடும்பத்தை நடத்தினார். அந்த குடும்பத்திலே ஒரு வறுமையின் பாதையிலே கடந்து சென்ற பொழுது அவர் ஒரு நாள், அவர் சிறுவனாக அவர் இருந்த அந்த காலத்திலே அவருக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்ததாம். இந்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவாரா? இந்த இறைவன் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரா? இந்த இறைவன் என்னுடைய வாழ்க்கையை தரித்திரத்திலே விட்டுவிடுவாரா? இந்த கேள்வி அவருடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருந்ததாம். ஒரு முறை ஆலயத்திற்கு அவர் சென்ற பொழுது அங்கே ஞாயிற்றுக்கிழமை அந்த சண்டே வழிபாட்டை நடத்திய அந்த குருவானவர் சொன்னாராம், கடவுள் உங்களை உயர்த்தக்கூடியவர். எப்படி? அவருடைய வார்த்தை உங்களுக்குள் செயல்படும் பொழுது, அதை நீங்கள் நம்பும் பொழுது கண்டிப்பாக கடவுள் உங்களை உயர்த்துவார். காரணம் என்ன? சங்கீதம் திருப்பாடல் 113ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் வறியவனை ஏழைகளை குப்பை மேட்டிலிருந்தும் தூசியிலிருந்தும் கை தூக்கி எடுத்து அவர்களை மக்களோடு அவர்களை அமர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு இறை வார்த்தையை அவர் உள்ளத்திலே தியானிக்க ஆரம்பித்தாராம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏழ்மையில் தான் ஆரம்பித்தேன், ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நம்பினேன், என்னை இறைவனால் உயர்த்த முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டானது. இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய அனுபவமாக வெளிப்படுத்தினாராம். இதே போல தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், அவருக்கு காது கேட்காது, அவருடைய வகுப்பு ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் மண்டையில் மண்ணு தான் இருக்குங்க, களிமண் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் அவர் சொன்னார்,
என்னுடைய வாழ்க்கையில் இருளடைந்து போன என்னுடைய வாழ்க்கையை மெய்யான ஜீவ ஒளியாக இயேசுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த ஒளி எனக்குள் வந்த பொழுது என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறியது. அல்லேலூயா. இப்படி நிறைய நீதிமான்கள், நிறைய நல்லவருடைய வாழ்க்கையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார், இந்த மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்துவேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வீடு கட்டியிருக்கிறாங்க, எல்லாரும் நிலப்பணம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் நடக்கும். கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாதவராக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கும் இந்த உலகத்திலே சராசரியாக வைத்திருக்கிற காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் செல்வத்தை வைத்திருக்கிறார்கள், அநேகர் ஆஸ்திகளை வைத்திருக்கிறார்கள். பிரிட்டன் தேசத்திலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததாம். அந்த பிரிட்டன் தேசத்திற்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவர் செல்வராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நாட்டில் சொல்ல, ஒரு காலத்தில் டாடா பிர்லா, இன்னைக்கு அதானி அம்பானி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்து யாரோ, சரி. ஆனால் இப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறை அவர் எழுதி வைத்தது என்ன தெரியுமா? அவர் சொன்ன காரியம் என்னன்னா, எனக்கு செல்வங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆஸ்திகளுக்கு பஞ்சம் இல்லை, இவைகளையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பெருக்கி கொண்டேன். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அந்த மனிதன் அதற்கு மேலே எதையும் எழுதவும் இல்லை. அவருடைய தங்கம் வைரங்கள் உள்ள அவருடைய அந்த குடோன், அதனுடைய அந்த ரகசிய அறைக்கு அவர் போனாராம். எல்லாத்தையும் பார்த்தாராம், யாரையும் உள்ள விடலை. அவரே பார்த்து மகிழ்ந்திருக்கிறார். ஆனால் மகிழ்ந்து அவர் மீண்டும் வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அந்த ரகசிய குறியீட்டு எண்ணை பதிவு செய்கிறார். அது செயல்படவில்லை. அந்த அறையிலேயே சில நாட்கள் கிடந்து அவர் மரிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் போட்ட கையெழுத்து, எல்லா செல்வங்களும் இருக்கிறது, ஆனால் என்னை இந்த பசியிலும் தாகத்திலும் நான் மரிக்கிற இந்த இடத்தில் சொல்லுகிறேன், இவைகளால் எனக்கு எந்த பயனும் சொல்லுங்க இல்லை. கடைசியில் சில நாட்கள் கழித்து அந்த மனித அதை வெடிகுண்டுகள் வைத்து உடைத்து அதை திறந்தாங்களாம். அந்த மனிதன் செத்து போய் அழுகி கிடந்தானாம். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட செல்வம் இருக்குங்க, நிறைய பேர்ட்ட ஆஸ்தி இருக்குங்க, நிறைய பேர்ட்ட எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்கள போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்க. கடவுள் தராத செல்வம். நீதிமொழிகள் 10:22 இதை முன்னுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்தார்னா அந்த செல்வத்தில் என்ன இருக்காது சொல்லுங்க? துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இந்த மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக உயர்த்தி ஆசீர்வதியும் உமது வார்த்தையை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இல்லைங்க. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா மக்களினங்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துவேன். அப்ப இந்த உயர்வை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு அடிப்படையை தான் ஆண்டவர் வைக்கிறார். என்னுடைய குரலுக்கு செவி கொடு. அல்லேலூயா. யாருடைய குரலுக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருடைய குரலுக்கு? ஆண்டவருடைய குரலுக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கிறவனா மாறணும். இந்த உலகத்தில் இன்னைக்கு பாருங்களேன், நமக்கு சப்தத்திற்கு பஞ்சம் இல்லை. எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் நம்ம எவ்வளவோ காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேளுங்க கேளுங்க நல்லா கேளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு காதெல்லாம் செவிடாகிற அளவுக்கு நமக்கே அட்வர்டைஸ், நமக்கே விளம்பரம் வர ஆரம்பிச்சுட்டு, உங்களுக்கு காதில் பிரச்சனை இருக்கா, நாங்கள் இருக்கிறோம். முந்தி கண்ணில் தான் பிரச்சனை இருந்துச்சு, நாங்கள் இருக்கோம். நாங்கள் இப்போ என்னது
எல்லாருக்கும் ஒரு மிஷின் மாட்டுறதுக்கு அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் ரோட்டில் போகிறவனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவனாக இருக்கட்டும், எல்லோரும் என்ன வச்சுருக்கிறாங்க சொல்லுங்கள்? காதில் மாட்டிக்கிட்டே தான் போகிறான். பின்னால் வர்றவன் என்ன ஆறு நடித்தாலும் நவழ்கிற மாதிரி இல்லை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். சரி, இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. ஆமென். யாருடைய குரலுக்கு? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் சங்கீதம் 12ஆம் அதிகாரம், திருப்பாடல் 12ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தயவு செய்து ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கலாம். வாசிக்கிறீங்களாமா? 12:6. ஆண்டவரின் வாக்குறுதிகள் களப்பற்ற வாக்குறுதிகள், மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, 7 முறை புடமிடப்பட்டவை. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது சொல்லுங்க? களப்பற்ற வாக்குறுதி. ஆமென். ஆண்டவருடைய வாக்குறுதி எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய வாக்குறுதி எப்படிப்பட்டது? என் தேவனுடைய வசனம் களப்பற்ற வாக்குறுதி. தேர்தல் காலங்களில் நிறைய வாக்குறுதிகள் இருக்கும். சிலர் புக்கெலாம் போட்டு கொடுக்குறாங்க. பெரிய ஒரு புக்லெட்டே தயார் பண்ணி எல்லோரும் கொடுக்குறாங்க, பெரிய வருஷப்படுத்தி. ஆனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் அப்படியே தூக்கி தொடச்சி போட்டு போகிறது தான். பிரைஸ் தி லார்ட். இதை மாதிரி நிறைய நேரங்களில் வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. திருமணம் முடியும் பொழுது அழகாக சொல்லுவாங்க, சனி பெயர்ச்சி அப்படிம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன பெயர்ச்சி? சத்தமாக சொல்லுங்கள். என்ன பெயர்ச்சி? காதலித்தானா ஒருத்தன், காதலித்த பொழுது காதலித்தவள் மனைவியாக அமைந்து விட்டாள். பிரைஸ் தி லார்ட். உடனே அவங்க 2 பேரும் ஒரு விருந்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவள் கையை பிடிச்சிட்டு போகும்போது என்னங்கன்னு கையை பிடிச்சி இழுத்த உடனே கணவன் அப்படி பார்க்குறான், மனைவியோட காலில் லேசாக ஒரு பொடி கல் குத்திட்டு அவள் உர் அப்படிங்கிறா. உடனே அவன் என்ன சொல்கிறான்? சனியம் பிடிச்ச கல் அப்படின்னு 2 கையில் தூக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போனானா. அல்லேலூயா. அதே புருஷனுக்கு முன்னாடி நடக்கிறாங்க. 2 வருஷம் ஆகிட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டு, இவன் முன்னால் போகிறான், அவள் பின்னால் வரா. அல்லேலூயா. பின்னால் திரும்பி பார்க்க, என்னங்கன்னு பழைய டயலாக்கில் சொன்னான். என்ன கல் தட்டிட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அட சனியம் முடிச்சவளே, கல் கிடக்காதா, பார்த்து வர வேண்டியதானா. இது பேர் தான் சனி பயிற்சி. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இதை மாதிரி நீங்கள் எத்தனை டயலாக்கை கேட்டிருப்பீங்க. என்னக்கா? பிரைஸ் தி லார்ட். கேட்டியாக்கா? நீனும் நிறைய சொல்லியிருப்பார். அல்லேலூயா. இப்போ கணவனுடைய வாக்குறுதிகள், மனைவியோட வாக்குறுதி, காதலனோட வாக்குறுதி, காதலியோட வாக்குறுதி, அப்பா அம்மாவுடைய வாக்குறுதிகள் கூட என்ன செய்விடும் சொல்லுங்க? மாறிவிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னாகமம் எண்ணிக்கை, தயவு செய்து இந்த வசனங்களை தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்லுவதற்கு கடவுள் மனிதன் அல்ல, மனதை மாற்றிக்கொள்வதற்கு அவர் ஒரு மானிட பிறவியும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா, அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? போட்டிருக்காமா? எங்க போட்டிருக்கு? என்னாகமம் எண்ணிக்கை 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வாக்குறுதி எப்படிப்பட்டது? களப்பற்றது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை பேர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வாக்குறுதி தங்கச்சி எப்படிப்பட்டது? களப்பற்ற வாக்குறுதிகள். அல்லேலூயா. இப்போ நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். சங்கீதம் திருப்பாடல் 18 30வது வசனம். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 30வது வசனம். இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இறைவனுடைய வழி நிறைவானது, கடவுளுடைய வாக்கு எப்படிப்பட்டது? நம்பத்தக்கது. சொல்லுங்க, எப்படிப்பட்டது? முதல்ல சொல்றாரு, கடவுளுடைய வாக்குறுதிகள் களப்பற்றது. பிரைஸ் தி லார்ட். சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு
தெரியாது, நான் சொல்லலைன்னு சொல்கிறேன். மனிதர்கள் மத்தியில் வாழ்கிற நாம் இந்த கடவுளுடைய வாக்கு கலப்பற்ற வாக்கு. அந்த கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா அது நம்ப தகுந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் மாதா சொன்னாங்க, இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு, சத்தமா சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும். எனக்கு என்ன நடக்கணுமோ அது உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதாக, ஆண்டவருடைய வாக்கின்படி எனக்கு நடக்கட்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கடவுளுடைய வார்த்தை நம்ப தகுந்தது. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது எழுதி கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் படிக்கிறீங்களாமா? கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கு? கலப்பில்லாத வாக்கு. சொல்லுங்க எல்லாரும், என்ன வாக்கு? கலப்பில்லாத வாக்கு. ரெண்டாவது நம்பத்தகுந்த வாக்கு. மூன்றாவது என்ன பட்டது? பரிசோதிக்கப்பட்டு. என்ன செய்யுது? ஆண்டவருடைய வார்த்தை பரிசோதிக்கப்பட்டு என்ன பட்டிருக்குமா? பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா 45ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 23. நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன், என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, வீணாக. சத்தமா சொல்லுங்க, வீணாக. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொடுகிறது. ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே என்ன செய்யாது? வீணாக. சொல்லுங்க, வீணாக திரும்பி போகாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் எசையா 55ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை படிச்சிங்கன்னா, வானத்திலிருந்து மலை துளியும் பனித்துளியும் விழுது. அது என்ன செய்யுது? பூமியை நினைக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதை, உண்பவனுக்கு உணவை கொடுக்குது. அது வீணா திரும்பாது. பார்த்தீங்களா? அதே போல் ஆண்டு சொல்றாரு, என் வாயிலிருந்து வருகிற வாக்கும் என் விருப்பத்தை நிறைவேற்றாமல் அது ஒருபோதும் விருதாக திரும்பி செல்ல போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ கடவுளை வார்த்தை நிறைவேறுமா? சொல்லுங்க, நிறைவேறுமா? நிறைவேறினதுனால தான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு சாட்சியம் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் செயலாற்றுகிறது. அதனால தான் பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம்தான் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நான் வேகமாக ஒரு 3 காரியத்தை நேரத்து நிமித்தமாய் சொல்லி இந்த கடவுளுடைய வார்த்தை என்ன எனக்குள் செய்கிறது அப்படின்னு தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கையை வச்சு சொல்லி காமிங்க. எனக்கு ஆர்வம் இருக்குதா? தேவனுடைய வசனத்து மேலே ஆர்வம். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தயவு செய்து முதல் காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எதற்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு ஏதுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம், கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். கை தட்டுங்க பாப்போம். உங்க கையில் இருக்கிற இந்த வேதாகமம், திருவிவிலியம், பைபிள், பிரைஸ் தி லார்ட், எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு நம்மெல்லாம் சாதாரண பைபிளை இடுக்கில் வச்சுட்டு வர்றோம், காலுக்கு கீழே வைக்கிறோம். சிலர் வீட்டுக்கு போனோம்னா பைபிள் எடுங்கன்னா குடும்பமே தேடுது.
என்ன பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் வீட்டுக்கு போய் நீங்கள் வீடு சந்திக்க போன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேருக்கு ஏமா கொஞ்சம் பைபிள் எடுங்க அப்படின்னா, முந்தானத்து பார்க்குறேன் பைபிள் எடுங்கன்னு தான் சொன்னேன், ஏதோ ஒன்று கேட்ட மாதிரி வெடிகுண்டை கேட்ட மாதிரி பைபிளா அப்படின்ட்டு அங்கே இங்கே அலமாரி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நிப்பாட்டிங்கய்யா பெயிருதேன் பேசாமல். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவங்க வீட்டில் என்ன இல்லை, நிறைய வீடுகளில் பைபிள் இல்லை. சிஎஸ்ஐ சபைக்காரங்க சிலர் இலவசமாக பைபிள் கொடுத்துருப்பாங்க, புதிய ஏற்பாடு மட்டும். அதை வச்சிருக்கிற கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னங்கேயும் இருப்போம். அல்லேலூயா. எல்லாம் எடுக்கிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம். என்ன தவறாக எடுத்துக்கிடாதீங்க. இப்போ போடுற ட்ரெஸ்ஸு இப்போம்லாம் பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, பிரதர் பிறந்தநாள் ட்ரெஸ் நல்லா இருக்கான் பிள்ளைக்கு, நல்லா இருக்குமான்னு. நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு 1000 ரூபா இருக்கணும். அது சொல்லுது 7500 அல்லேலூயா. நான் நினச்சேன் உங்கள் கடன்லாம் கஷ்டம்லாம் தீருமா, அது மனசில் நினச்சிக்கிட்டேன், சொல்ல முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். ஆனால் அதே நபர் பாருங்கள், முடிஞ்சு ஒன்று சிலுவை போட்ட ஒன்று சொல்லுது, பிரதர் ஒரு பைபிள் தாங்களேன். என்ன கேட்டால் நான் நினைக்கிறேன் 7500 என்ன எடுத்திருக்கா, கலத்தி போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு. அது எங்கே பிரிஞ்சுட்டு போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு 400 ரூபா கொடுத்து ஒரு 300 ரூபா கொடுத்து என்ன முடியல, பைபிள் வாங்க முடியல. இன்றைக்கி இலவசம், சாமி பைபிள் இலவசமாக தாங்க, ஜெபமாலை இதெல்லாம் இன்றைக்கி வரை இலவசமாக கேட்குற கிறிஸ்தவர்கள் யார், தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்ட்டேன். என்ன அல்லேலூயா. முதல்ல ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்குங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. மட்டும் இருக்கும்போதே பரவாயில்ல, கை தட்டுங்க பார்ப்போம். நம்ம பிள்ளைகள்லாம் பைபிளோடு இருக்காங்க. பைபிளோடு இருக்கிறது முக்கியம் இல்லை, பைபிளை வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட் சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்கள். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், என் தகப்பனார் யார் சொல்லுங்கள், செருப்பு தைக்கிறவர் தான். ஆனால் எங்கள் ஆட்சி என் கையில் கொடுத்தது இருந்தது, இந்த நாட்டை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தணும்னா அவனுக்கு என்ன தேவை, இந்த வேத புஸ்தகம் தேவை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எதை படிப்பாரான், ஏங்க வரலாறு படிங்க தயவுசெய்து. முதல்ல காலையில் அவர் எந்திரிச்ச உடனே யாரையும் சந்திக்க மாட்டாராம், வேத புஸ்தகத்தை வாசிட்டு தான் அடுத்த மனுஷனை சந்திப்பாராம். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கெல்லாம் முடிவெடுங்க, உங்கள் பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க, மனுஷன் முகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பைபிளை படி. பிரைஸ் தி லார்ட். நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்கணும். அல்லேலூயா. சரி, நல்லது. இப்போ இந்த வேதத்தினுடைய வசனத்தை நீங்கள் படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, இத்தகைய தேவனுடைய வசனம், இந்த ஆண்டவருடைய வார்த்தை எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவன் இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்ப எல்லாருமே எடுத்து வாசிக்கலாம். நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன செய்யுது சொல்லுங்க, வசனம் என்ன செய்யுது, இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு மகான்கள் யாரும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா நமக்கு தெரியும் பைபிளில், இதே வேதத்தில் நமக்கு தெரியுது, எல்லாரும் பாவம் செய்தார்கள், எல்லாரும் ஒருமிக்க கெட்டு போயிட்டாங்க, கடவுளுடைய மேன்மையை இழந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவனும் நல்லவன் இல்லை அப்படின்னு தான் பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதம் 14 குறிப்புக்காக எழுதி கொள்ளுங்கள். அதில் 14 எடுத்து வாசித்தீங்கன்னா, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகத்தில் ஒருவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால், ஒருவன் தூய்மை அடைய வேண்டும் என்றால், ஒருவனுக்குள் நன்மைத்தனங்கள் புறப்பட வேண்டும் என்றால், அவனுக்குள்ளாக என்ன இருக்கணும்னா கடவுளுடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், வசனம், தேவனுடைய ஆண்டவருடைய வசனம் ஒருவனுக்குள் கிரியை செய்தால் அது அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அது பரிசுத்தப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேகர் பாவத்தில் கிடக்குறாங்க? நம்ம சமீபத்தில் அகஸ்தினாருடைய திருவிழாவை கொண்டாடினோம், அப்படிதானே சொல்லுங்க. அகஸ்தினாருடைய திருவிழா, செயின்ட் அகஸ்டின். அவர் எப்படிங்க மீட்கப்பட்டார்? புனித பிரான்சிஸ் சவேரியார். உலகத்தில் எல்லா புனிதருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாலும் எல்லா புனிதர்களும்
கடவுளுடைய வசனத்தினால் தொடப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. வசனம் கிரியை செய்து தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் பயணித்தது. அந்த வார்த்தை அவர்களுக்குள் ஜீவனாக மாறியது. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், உடலையும் உள்ளத்தையும் மாசு எதுவுமின்றி நம்மை தூய்மைப்படுத்துவோம். அடுத்து சொல்றாரு, கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். ஆமென். யாருக்கு அஞ்சி? அப்ப கடவுளை பற்றி அறிய வேண்டும் என்றால், கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் என்றால், ஒரே ஒரு கடவுள் மட்டுமே நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் தெரிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? ஏங்க சொல்லுங்க. வேதத்தை அறியாம நீங்க கடவுள் அறியவே, சொல்லுங்க, கடவுள் அறியவே, இந்த பைபிளை நீங்க படிக்காம உண்மை கடவுளை நீங்க என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வசனத்தை படிக்காம இன்னைக்கு, அதனால தான் பிரச்சனை என்னன்னா, நாம பைபிளை படிக்காதனால தான் அரைகுறையானவர்கள் வந்து நம்மளை என்ன செய்றாங்க? திசை திருப்பி. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க பைபிளை படிக்காதனுடைய விளைவு தான் உங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க பைபிளை படிக்காதனால தான் சிலை வழிபாடு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல. உங்களை இல்லைன்னா நம்ம ஜனங்களை திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு திருச்சபையிலிருந்து தெருச்சபைகள் முளைத்ததற்கு காரணம் என்ன? சொல்லுங்க. திருச்சபையில் இருந்த ஜனங்கள் ஏன் தெருச்சபைக்கு போனாங்க? ஒழுங்கா பைபிளை வாசிக்கல. பிரைஸ் தி லார்ட். 4 காரியம் சொல்லுவான். ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்கள் சிலை வழிபாட்டுக்காரர்கள், நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அடுத்துன்னு சொல்லுவாங்க, நீங்கள் புனிதர்களை, அன்னை மரியாளை தெய்வமாக கும்பிடுகிறீர்கள். அவன் வணக்கம்லாம் சொல்ல மாட்டான், நீங்கள் கும்பிடுறீங்க அப்படிமா. இந்த 4க்கும் விளக்கம் தெரியாமல் அப்படியே ஆமாச்சாமி தலையை ஆட்டிக்கிட்டு நம்மளும் என்ன செய்கிறோம்? ஓஹோ, அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு போடுறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்ல வேதத்தை, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாறிட்டீங்கன்னா, நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, கேள்வி கேட்க தெரியும். அவங்க பாஸ்டர்ஸ் அவங்கள உண்டாக்குனதே எப்படி தான் உண்டாக்கியிருக்காங்க? யார் சொல்கிறது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. நீங்கள் எந்த சபைக்காரங்கிட்டையாவது பேசியிருக்கீங்களா பிரதர்? பேசியிருக்கீங்களா? நீங்கள் பேசுறீங்கன்னா உங்களை பேச விட மாட்டாங்க. நீங்கள் பேசுறதே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்? கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுறீங்கன்னா அவன் எந்திரிச்சு போயிடுவான். ஏன்? அப்பாலே சாத்தாடின்னு உங்களை சாத்தான் ஆக்கிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் மகிடிக்கு மயங்கின பாம்புகள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இந்த குரங்கு சொல்ல ஆடுறா ராமா ஆடுறா ராமான்னு போடுற மாதிரி அவன் அதுக்கு என்ன செய்வான்? வித்தைக்கு ஆடிக்கிட்டு கிடக்கிற கூட்டம். கொஞ்ச நாளில் அது வரும். பிரைஸ் தி லார்ட். போனவர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். வெகு சீக்கிரத்திலே இந்த உலகத்திலே சபைகள் எல்லாம் மூடப்படும். கைகளை தட்டுங்க பாப்போம். ஆனால் அது மூடணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வேதத்தை திறக்கணும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. பிரிஞ்சு போன நம் சகோதர சகோதரிகள் திரும்பி வருவார்கள். அவங்க வரணும்னா நீங்கள் பைபிளை திறக்கணும். யார் பைபிளை திறக்கணும்? நீங்கள் பைபிளை திறந்துட்டீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? உள்ளே வந்துடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்தி கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற நிலைக்கு நம்மை தேவனுடைய வசனம் நடத்துகிறது. அல்லேலூயா. அதனால தான் தாவீது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சங்கீதம் 119 அதிகாரம் 11வது வசனம். நல்ல கவனிக்கணும். நான் வேகமாக இந்த பகுதியில் கடந்து செல்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 119:11 வாசிங்க பிரதர். வாசிக்கலாம் ஒருவர். சங்கீதம் திருப்பாடல் 119:11 அக்கா படியுமா? உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் இருத்தியுள்ளேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தை எங்க இருக்கு?
சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. என் இருதயத்தில் இருக்கு. உங்களுடைய வசனம் எங்க இருக்கு? சொல்லுங்க, வசனம் எங்க இருக்கணும்? வசனம் இருதயத்தில் எழுதணும். தேவனுடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னா நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நான் வேகமாக 2 நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் என்ன, முதல் அதிகாரம். எடுக்க வேண்டாம், நான் நேரத்தின் நிமித்தம் 3 காரியங்கள் முதல் காரியத்திலே சொல்கிறேன். தானியேல் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்திற்கு தானியேல் அவரோடு கூட சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ பாபிலோன் தேசத்துக்கு அவங்க போன உடனே ராஜாவுக்கு தேவையான சில பேரை தேர்ந்தெடுக்கிறான். நல்ல ஞானமுள்ள, படித்த, கொஞ்சம் ஒழுங்குள்ள, நல்ல வீரியமுள்ள சில பேரை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்த அவர்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி பாசறை அங்கே அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? ராஜா சாப்பிட்ற சாப்பாடு, ராஜா குடிக்கிற ஒயின் எல்லாம் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? ராஜா ஒரு நாள் இவங்களெல்லாம் பார்க்க போகிறாரு. பார்க்கும்போது அவங்க நல்ல ஜம்முன்னு இருக்கணும், எலும்பு தோலுமாக இருக்கக்கூடாது, பார்க்க நல்ல வனவனப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தரமான சாப்பாடுலாம் கொடுக்க ரெடி பண்ணிட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ, தானியேல் இவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். உணவே கிடைக்காத ஒரு அடிமைகளுக்கு நல்ல வெரைட்டியாக சாப்பாடு கிடைக்குது. என்ன செய்வாங்க? சொல்லுங்க, என்ன செய்வாங்க? நல்லா சாப்பிடுவாங்க. பிதாசுதனை போட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? நல்லா சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் எனக்கு ரொம்ப இந்த வசனம் ரொம்ப என்னை கவர்ந்த பகுதி அது. நான் வாசிக்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தயவு செய்து தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 8வது வசனத்தை வாசியுங்கள். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். கை தட்டுங்க பார்ப்போம். பிரதர், இந்த தேவனுடைய கட்டளை என்ன செய்யும் அப்படின்னா, எனக்கு இந்த வசந்த படிக்கும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல கண்டிப்பாக கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே யாராவது இளைஞர்கள், தம்பிகள், தங்கச்சிகள் இருந்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அப்பாக்கள், அம்மாக்கள் எல்லாருக்கும் சரி, ஒரு சிறப்பான மனமே. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் குடிப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா ஆடுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்ல சினிமா பாட்டு என்னெல்லாம் அட்டூழியம் இருக்கோ எல்லாமே உலகத்தில் இன்னைக்கு எல்லாரும் செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்? இன்னைக்கு இந்த உலகத்தை பொறுத்தவரை மதுபானம் குடிக்கிறது தப்பு இல்லை. என்ன? அரசாங்கம் விற்றா அது நல்ல மதுபானம். யாராவது வெளியே பட்டச்சாராயம் விற்றா அது பேர் என்னது? கள்ளச்சாராயம். என்ன? சரி, இதான் இந்த உலகத்தோட நியதியாக மாறிட்டு இப்போ. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எல்லாரும் குடிக்கிறாங்க. அதிகாரி குடிக்கிறாரு, எல்லாரும் குடிக்கிறாங்க. குடிக்கிறவன் தப்பு இல்லைங்க, எல்லாம் குடிச்சிக்கலாம். டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டர் சொல்லுவார், உடனே நிப்பாட்டிடுவாங்க. ஸ்பீடாக நிப்பாட்டினா பொசுக்குன்னு போயிடுவீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டு. சமீபத்தில் ஒருத்தர் தியானத்துக்கு வந்துட்டு குடியெல்லாம் விட்டுட்டாரு. நல்ல சாட்சியெல்லாம் சொல்லிட்டு போனார். திடீர்னு பார்த்தா ஒயின் சாப்பிட நிற்காரு. என்னையான போங்க பிறகு, உங்களுக்கு விவரம் தெரியல, நீங்கள் சொன்னதை நம்பி நானும் குடியை விட்டேன். டாக்டர் சொன்னார், நீ டப்புன்னு விட்டோன்னா டப்புன்னு போயிடுவேன், அதனால் மெல்ல மெல்ல விடுனார். அதனால் இப்போ என்ன சொன்னேன், மெல்ல மெல்ல குடிச்சிக்கிட்டு இருக்கேன், மெல்ல மெல்ல குடிக்கிறேன். பரவாயில்லப்பா. சில பேர் ஒவ்வொருத்தர் வச்சுப்போம். டாக்டரே சொல்லுவார், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டாக்டர் படித்த டாக்டரே சொல்கிறார், கரெக்டாக சொல்லுவார், நீங்கள் போயிட்டே இருங்க. அதனால் என்ன ஆகி போச்சு, எல்லாமே சரிதான். அதனால் அக்கா மாரும் குடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள். என்ன சவுண்டு கம்மியாக இருக்குது? அக்கா மாரும் குடிக்காங்க தெரியுமில்ல. ஸ்டூடெண்ட்ஸ்லாம், நம்ம கேர்ள்ஸ் தங்கச்சிலாம் பார்ட்டி வைக்காங்க. இப்போ அப்பா அம்மா எங்கேயா போயிட்டுனா உடனே பீர் வந்துடுது. எங்கே?
நம்ம பக்கத்திலே எனக்கு அமெரிக்காவில் உள்ளதை சொல்லலை. அல்லேலூயா. சரி, இப்போ எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் திங்கிறான், எல்லாரும் உடுத்துறான், எல்லாரும் பாவம் பண்ணுறான். தப்பே இல்லை, அப்படி தானம்மா? சொல்லுங்க. வாழ்றது ஒரே முறை, நல்லா என்ஜாய் பண்ணிடு. சாவுறது சாவ போகிற, வாழ்ந்தா ஒரு நாள் ராஜா மாதிரி வாழ்ந்துரு, அப்படி தானம்மா? ஆமாம். என்னக்கா? நல்லாக்கா. பிரைஸ் தி லார்ட். இப்போ தானியேல் சொல்றாரு, தானியேலுடைய முடிவு பாரு, ராஜாவுடைய உணவும் ராஜாவுடைய திராட்சை ரசமா இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இதனால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று உள்ளத்தில் உறுதி எடுத்து கொண்டான். கை தட்டுங்க பாப்போம். எப்படிங்க உறுதி வந்தது? ஏக்கா சொல்லு, எப்படிக்கா உறுதி வந்துச்சு? ஏங்க எப்படி உறுதி வந்தது? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்க, அவர்கள் தம் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு என்ன இருந்தது? வைராக்கியம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்லுது, கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தை அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தானியேலே எல்லாரும் குடிக்கும்போது நீ மட்டும் ஏன் குடிக்கலன்னா, தானியேல் சொல்வாரு, என் கடவுளுடைய பிரமாணிக்கத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நான் சமீபத்தில் பெங்களூர் பட்டணத்தில் உள்ள ஒரு சகோதரனுடைய தம்பியினுடைய சாட்சியத்தை கேட்டேன். அந்த தம்பி சொன்னார், அவருடைய சாட்சியத்தில் அழகாக சொல்கிறாரு, நான் வேலை பார்த்து கொண்டிருந்த ஐடி ஃபீல்டு, அதில் வாராந்திரத்துக்கு 2 நாள், சில நேரத்தில் அவங்களே கம்பெனியிலேருந்தே எங்கேயாவது அவுட்டிங் கூட்டு போவாங்களாம். அப்போ இவர் கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம் விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாராம். உடனே பெரிய மேனேஜர் சொன்னாராம், இங்கே வா, அவங்க தலைவர், நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, வந்துரு, கூட வா, மற்றவங்களுக்கு நீ உன்னை குறித்து ஒரு சின்ன வருத்தம்லாம் இருக்குது. உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் போனாராம். இவர் போன பொழுது அவங்களெல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சாவியை கொடுத்து சொன்னாராம், நீ இந்த ரூமுக்கு, இதுதான் நம்ம ரூம், அந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடு, உனக்கு இது பிடிக்காதுப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். இவன் அந்த பெரிய ஹோட்டலில் உள்ள அந்த ரூமுக்கு போயிட்டான். ரூமை திறந்துட்டு உள்ளே லாக் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் ட்ரெஸ் மாற்ற ஆரம்பித்த பொழுது திடீர்னு மறைவில் இருந்து ஒரு பெண் அரைகுறையான ஆடையோடு, அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு. அந்த தம்பி சொன்னது, அந்த நேரம் நான் சொன்னேன், இங்கே வா, ஒரு நிமிஷம் நின்று, ஒரே ஒரு நிமிஷம் நின்றுக்கோ, நீ வந்துட்ட, ஆனால் நான் எதை செஞ்சாலும் நான் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாமல் செய்ய மாட்டேன். பாருங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் லாக் பண்ணிட்டாங்க. அவன் கதை திறந்து பார்க்க முடியலை. முடிவில் ஒன்று பண்ணான், பைபிள் எடுத்தான், பைபிளை வாசிக்க ஆரம்பித்தானான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேத வசனத்தை அவன் படிக்க ஆரம்பித்தானான். அவன் சொன்னான், இளைஞன் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எப்படி? தேவனே உம்முடைய வசனத்தினால். கை தட்டுங்க பாப்போம். சங்கீதம் 119 அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சானா, ஆண்டவரே இந்த இக்கட்டிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, இந்த தங்கச்சிக்காக, இந்த சகோதரிக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை இந்த இக்கட்டில இருந்து பாதுகாத்தல கொஞ்சம் கண்ணீர் விட்டு அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா. பார்த்துக்கோங்க, அந்த கொஞ்ச நேரத்தில் கண் திறந்து பார்த்தானா, அவன் ஆபாச ஆடையோட வந்து தவறுக்காக அழைத்தவள் அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அழுதுகிட்டு நின்னாலாம். அன்னைக்கு அந்த இடத்துல பெரிய மாற்றம். இன்னைக்கு அந்த ஆபாசமாக இருந்த அந்த பிள்ளை இன்னைக்கு மனமாற்றம் அடைந்து இன்னைக்கு ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து யூத் மீட்டிங் நடத்துகிற அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறார். கை தட்டுங்கப்பா. இதை மாதிரி நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. எதுங்க மனமாற்றத்தை கொண்டு வந்தது? மனுஷன் நம்ம 1000 பேசுகிறோம், இல்லை மனமாற்றம் வராதுங்க. ஆனால் தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அல்லேலூயா. நான் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாக்கணும்னா
என் இருதயத்தில் என்ன இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு மோசேட்ட 10 கட்டளை எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்க, என் வார்த்தையை நான் எழுதுறேன்ப்பா, இந்த கட்டளையை கடைபிடிங்க. ஆனால் அதை என்ன மாத்திட்டார் தெரியுமா? கட்டளையை நீங்கள் கற்பனை பலகையில் இல்லைப்பா, உன் இருதயத்தில் எழுது. பக்கத்தில் கை கொடுத்துடுங்க. கட்டளை எங்கே இருக்கணும்? கற்பனை எங்கே இருக்கணும்? வார்த்தை எங்கே இருக்கணும்? உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒருபோதும் பாவத்துக்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உங்களை அர்ப்பணிக்க மாட்டீங்க, பாவத்தோடு ஒத்து போக மாட்டீங்க, பாவத்துக்கு உங்கள் வாசல்களை திறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இப்போ தானியேல் பாருங்க, பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். நான் இதே பகுதி சூசன்னாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சூசன்னாவை பற்றி என்ன, சூசன்னா அந்த அம்மாவை பற்றி நம்ம பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இணை திருமுறையில் நீங்கள் சூசன்னா பகுதியே இருக்குது, நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா அதில் 2 கிழவர்கள். யார்? 2 கிழவன். இன்றைக்கி கிழவனே நம்பக்கூடாதுங்கிறது தான் உலகத்தினுடைய நியதி. இன்றைக்கெல்லாம் அன்னைக்கு எப்போவுமே என்ன. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், தப்பாக எடுத்துக்கிறாங்க. உங்கள் பெண் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் இல்லாமல் யாரையும் நம்பி விட்டுட்டு கொடுத்துட்டு போகாதீங்க. என்ன சரி, அது சிறு பிள்ளை, வாலிப பிள்ளை எல்லாமே. அது மாதிரி உங்கள் பெண் உங்களுடைய பையனோ பொண்ணோ தனியாக ரூமை போட்டுறாங்கன்னா தயவு செஞ்சு எழுதிருங்க. வீட்டில் உள்ள உள்ளாக்கள்லாம் கலத்தி வச்சுருங்க. ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல முடியாது உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி அவன் ஃப்ரெண்டு ஒயாமல் பார்க்க வரான், அவன் ஃப்ரெண்டு ஒயாமல் பார்க்க வரா, செக் சோதிக்கணும்னு தான் உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்கு. சரி, அதனால் சரி. இப்போ நீங்கள் வேதம் சொல்லுகிறது 2 கிழவர்கள். இவங்க 2 பேர் யார் சொல்லுங்க? நீதிபதிகள். சொல்லுங்க. என்னது? சத்தமாக சொல்லுங்க. நீதிபதிகள். 2 பேரும் கிழவன், ஆனால் கிழட்டு நீதிபதி. இந்த 2 கிழட்டு நீதிபதி சில இதில் சாவ போகிற வயசுலையும் சில பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே கிடக்கும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயும் சில கிழடுகள் இப்படி இருக்கும், வெளியே இருக்குது, நாட்டிலையும் இப்படி இருக்குது. சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த 2 கிழட்டு நீதிபதிக்கும் தலை நிறைச்சிருந்துருக்கலாம். ஒருவேளை என்னையை பார்த்து தலை நிறைக்கிறது முக்கியம் இல்லை, ஆசை நிறைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு தலை நிறைச்சி பார்க்க அப்படி பவ்யமாக சாமியார் அப்படின்னு நிறைய சாமியார் இருக்காங்க. எல்லா மதத்துலையும் சாமியார் இருக்காங்கல்ல, பார்க்கும்போது ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க, ஆனால் உள்ள விஷம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரி, இப்போ 2 பேர் எப்படி வாலிபன்னு போட்டிருக்கான்? கிழவன். ஆனால் 2 கிழவன் எப்படி இருந்தான்? குசும்பெடுத்த கிழவன். இந்த சூசன்னா அவ வீட்டில் தான் குளிக்க போனான். ஆனால் இவன் என்ன பண்ணான்? 2 பேரும் அவள் வீட்டு தோட்டத்தில் இவன் 2 பேரும் செஞ்சனா ஒளிந்து கிடந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த சூசன்னா குளிப்பதற்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. திடீர்னு 2 பேர் புதருக்குள்ள இருந்து வந்துட்டான். வந்து சொன்னாங்க, வா ஒரு டீல் பண்ணுவோம். என்ன டீல்? நாங்கள் சொல்கிறதுக்கு நீ ஒத்து போனேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஒத்து போகிறாங்க. உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன், சில விஷயங்கள் ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது, அதனால் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். நிறைய ஒத்து போகிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உயர்வுக்காக காம்ப்ரமைஸ், வருமானத்துக்கு காம்ப்ரமைஸ், கான்ட்ராக்டுக்காக காம்ப்ரமைஸ். எங்கே வர போயிட்டாங்கன்னா கற்பனையே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதெல்லாம் சாபமாக வரும். சரி, இப்போ இவங்க காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன? நாங்கள் சொல்கிறத யாருக்கும் தெரியாமல் காதோட காது வச்சு செஞ்சிடலாம். ஆனால் ஒருவேளை நாங்கள் சொல்கிறதுக்கு நீ ஒத்து போகலன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நாங்கள் இவளை கையங்களவுமா பிடிக்க பார்த்தோம், இவளை தான் பிடிச்சோம், இவள் வேறு ஒருவனோடு தப்பாக இருந்தால் அவன் எங்களை தட்டி விட்டுட்டு ஓடிட்டான்னு ஒன்று மேலே அபாண்டமாக குற்றம் சுமத்துவேன். நாங்கள் யாருன்னா நீதிபதி, நாங்கள் சொல்கிறது தான் உலகம் நம்பும். இப்போ எனக்கு ரொம்ப அந்த வார்த்தையை படிங்களேன். பிரைஸ் தி லார்ட். 22ஆம் வசனம் படிங்க. நான் சொன்னது சுருக்கமாக உங்களுக்கு அதுவரை சொல்லிட்டேன். இப்போ 22. சூசன்னா பெருமூச்சு விட்டு, நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன், நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு, இணங்காவிட்டால் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. ஆனால்
ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல். கை தட்டுங்கப்பா. இதே வசனம் பைபிள் இன்னொரு நபரும் சொல்லுவார். யாரு கேக்குதா? இதே வசனத்தை இன்னொருவரும் சொல்லுவார். யாரு? சத்தமா சொல்லுமா. யோசேப்பு. கை தட்டுங்க பாப்போம். போத்திப்பாருடைய மனைவி டெய்லி பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கு இந்த அம்மா. டெய்லி பார்க்கும்போதெல்லாம் என்ன அழகு, எத்தனை அழகு, அப்படியே போகுது. ஆனா யோசேப்பு என்ன சொன்னாரு? இப்பெரும் பாவத்தை செய்து உங்கள்கிட்ட இல்லைப்பா, என் கடவுளுக்கு ஒரு பாவம் செய்ய மாட்டேன், ஆடையை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு சிறைச்சாலை. இப்போ இந்த சூசனை சொல்கிறாங்க, நீ பாருங்க, ஆண்டவர் முன்னிலையில் நான் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே அப்படின்னா அர்த்தம் என்ன? சாவுறது நல்லது. கை தட்டுங்க பாப்போம். நீங்கள் அதனால தான் புனித மரிய கொரட்டி தெரியுமா? புனித சத்தமாக சொல்லுங்க. புனித மரிய கொரட்டி 14 வயது. 14 வயதிலே 35 முறை என்று நினைக்கிறேன் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்து மரித்து புனிதையான மரிய கொரட்டி. அவளை அலெக்சாண்டர் என்ற ஒரு இளைஞன் தொந்தரவு செய்தான். அப்ப இந்த மரிய கொரட்டி சொன்னாங்களாம், இங்க வாப்பா, நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவங்க அம்மா இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறீங்க தெரியல, ஆனால் அவங்க அம்மா ஒரு வார்த்தையை எப்பவும் சொல்லுவாங்களாம். என்னென்னா, கொரட்டி மரிய கொரட்டியே, இந்த உலகத்தில் நீ இறந்து போய் விட்டாய் என்ற நாளை விட நீ பாவம் செய்து விட்டாய் என்ற நாள் தான் எனக்கு துக்கம் நிறைந்த நாள். கை தட்டுங்க பாப்பா. இங்கே உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீ சம்பாதிக்கிற, படிக்கிற, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற, இல்லைப்பா நீ பாவம் பண்ணிவிட்டாய்ங்கிறத விட கேடான நாள் வேற எதுவுமே இல்லை. என் பையன் பெரிய ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ல, கடவுளுக்கு பிரியமாக இருக்கட்டும். என் பையன் புனிதனா இருக்கட்டும், என் பொண்ணு புனிதனா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மரிய கொரட்டியினுடைய வாழ்க்கையில் அந்த அலெக்சாண்டர் தொடர்ந்து வந்து ஒரு நாள் அவனுடைய தாய் இல்லாத பொழுது கத்தி எடுத்து மிரட்டினானா, நான் சொல்றதை நீ செய். பாருங்க, அவள் தன் ஆண்டவருக்கு தன் கற்பை அர்ப்பணித்திருந்தாள். அவன் கோபத்தில் அவளை கத்தியால் குத்தி இரத்த வெள்ளத்தில் போட்டானா. அவள் தன்னுடைய வாழ்க்கையை உயிர் போகுமானாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்வதை விட சாவது மேல். இதாங்க கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். கை தட்டுங்க பிரதர். இந்த புனிதர்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது தெரியுமா? இந்த புனிதர்கள் காண்பிக்கிற பாடம், இந்த வேதத்தை நீ வாசிக்க வாசிக்க நீ புனிதனாக மாறுவாய். ஆமென். உங்கள் பைபிள் எவ்வளவு பழசாகுதோ அவ்வளவுதோட உங்கள் இருதயம் புதுசாகும். ஆமென். உங்கள் பைபிள் புதுசாக இருக்குதா? பக்கத்தில் கை கொடுத்துங்களா. புதுசாக இருக்குதா? பேப்பர் அசையலப்பா, ஒட்டின பேப்பர் அப்படியே தான்ப்பா இருக்குது. ஒட்டின பேப்பரு அப்படியே தான் இருக்கு. நாங்கள்லாம் பைபிளை பத்திரமா தூபம் போட்டு வச்சுக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இருதயம் கரிபடிஞ்சு போய் இருக்கு. அல்லேலூயா. சூசன்னாவுக்கு இந்த வைராக்கியம் எப்படி வந்தது? அவர் பேரழகி, சூசனாபதி, அவர் பேரழகி, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர். அவர் பெற்றோர் நேர்மையாளராய் இருந்ததனால் தங்கள் மகளை மோசேயின் சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர். கை தட்டுங்க பாப்பா. எது? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சட்டம், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து அவளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வசனம் என்ன செய்யும்னா நம்மை நீதிமானாய் மாற்றும். ஆமென். முதல்ல இந்த வேதத்தை நீங்கள் தூக்கும்போது உங்களுக்கு தெரியணும், இந்த வேதம் தான் என்னை தேவனுக்கு உரியவனாக மாற்றும். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா.
அதனால தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இணைச்சட்டம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 6:6 இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். 7ஆம் வசனம், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாளப்பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயிலும் அவற்றை எழுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை என்ன செய்? உள்ளத்தில் வை. உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. சகோதரனே சகோதரிய, வீட்டில் தேவனுடைய வசனத்தை பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை உங்க பிள்ளைகளுக்கு போதிங்க. ஆண்டோடைய வார்த்தையை உங்களுக்கு உங்க குடும்பத்தில் பேசுங்க. அதனால தான் சங்கீதம் திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அதை தியானம் செய். வசனத்தை தியானிச்சிட்டா பொல்லாரின் நடுவில் நீ அமர மாட்ட, இகழ்வாரின் குழுவில நீ இருக்க மாட்ட, தவறான காரியங்களுக்கு நீ இடம் கொடுக்க மாட்ட. அப்படிப்பட்ட நீதிமான் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல அவன் எல்லா காலமும் பலன் கொடுப்பான். கை தட்டுங்க பாப்பா. அப்ப முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும்? நம்மை நீதிமானாய் மாற்றும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? சுருக்கமாக பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 94ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த காரியம், இந்த வசனத்தின் படி ஆண்டவர் பெரிய ஆறுதலை கொடுப்பார். ஆமென். சங்கீதம் திருப்பாடல் 94ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், என் மனதில் கவலைகள் பெருகும்போது என்னுடைய உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நீங்க இருக்கிற எத்தனையோ பேருக்கு மனபாரம் இருக்கிறது. அல்லேலூயா. கவலைகள் இருக்கிறது. எத்தனையோ சுமைகளின் மத்தியில் தான் வந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன செய்கிறது? அவனுடைய இருதயத்தில் ஆறுதலை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன கொண்டு வருகிறது பாருங்க. 100 தலைவன் அழகா சொன்னான். என்ன சொன்னான்? உம்முடைய வார்த்தை என்ன கொண்டு வந்து? ஒரு சுகத்தை கொண்டு வந்து விடும். இயேசுடைய வார்த்தையை பாருங்க. அவர் திருவாய் மலர்ந்தார் என்று மத்தேயு 5 சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஆறுதல் தான். நீங்க யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், இயேசுடைய வார்த்தை, ஆண்டவரின் இந்த வசனம் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுவார். நம்முடைய இருதயம் தேற்றப்படுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது நமக்கு? பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், பைபிள் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி, தயவு செய்து எடுத்து வாசிங்களேன். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தையை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய என்னுடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுது? வாழ்வு தருகிற ஆவியை கொடுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுதுமா? வாழ்வு தருகிற ஆவியை கொண்டு வருகிறது. லாசரே வெளியே வா. 12 வயதுள்ள சிறுமி மரித்து கிடக்கிறாள். ஆண்டவர் சொன்னார், தலித்தாகும், எழுந்து, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுகிறாள். வாழ்வு தருகிற ஆவி. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய வார்த்தையை பாருங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாரும் உனக்கு தீர்ப்பிடலையா? நானும் உன்னை தீர்ப்பிட. பாருங்க, காலில் வந்து விழுந்து இயேசு பெரிய 3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார்னு எழுதியிருக்கு. இல்லை,
வார்த்தை வாழ்வளிக்கும் ஆவியை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயுவே என்னை பின்பற்றி வாப்பா, அவ்வளோதான். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். வார்த்தை ஆவியை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். நான்காவது, தேவனுடைய வசனம் நம்முடைய வியாதிகளை குணமாக்கும். ஆமென். சங்கீதம் திருப்பாடல் 107:20 சொல்கிறது, கடவுள் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துகிறார். கடவுள் தன் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை என்ன செய்கிறது? சுகத்தை கொண்டு வருகிறது. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வியாதிகள் மத்தியில் இருக்கீங்களா? அந்த வார்த்தை உங்கள் உடலில் உள்ள எல்லா வியாதிகளையும் குணப்படுத்திடும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நமக்கு தெரிந்த வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம் சொல்லுங்க? எபிரேயர் 4 சொல்லுங்க. எத்தனாம் வசனம்? 4:12 வாசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். வாசிங்கம்மா 4:12 வாசிக்கிறீங்களா? கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் ஆன்மா ஆவி பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிற எலும்பு மூட்டு மச்சை உள்ளெண்ணம் சிந்தனை நோக்கம் எல்லாவற்றையும் ஊடுருவி பாய்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை முழுமைப்படுத்துவது தேவனுடைய வசனம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம் 32வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாமா? 20:32. இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன், அவருடைய அருள் வார்த்தைக்கு கட்டுப்படுவீர்களாக. அந்த வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. கை தட்டுங்க பாப்போம். உங்களை யாரா மாத்திரும்? சொல்லுங்க. தேவனுடைய வசனம் உங்களை யாரா மாத்திரும்? நீங்கள் கடவுளுக்கு உரியவர்கள், உரிமை பேடானவர்கள் என்ற உன்னத அனுபவத்திற்குள் கடவுளுடைய வார்த்தை உங்களை உருமாற்றும். ஆமென். அல்லேலூயா. கடவுளுடைய வசனம் பாவம் செய்யாதபடி உங்களை என்ன செய்யும்? தூய்மைக்கு, கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடிய வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறது. அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை மனதிற்கு ஆறுதல் கொடுக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உங்களை குணப்படுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தை நமக்குள் ஒரு புதிய பரிமாற்றத்தை, இறைவனுக்கு உரிமை பேரான பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது. ஆமென். இந்த வார்த்தைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் என்னை ரட்சித்தருளும். உம்முடைய வசனம் எனக்குள்ள கடந்து வரட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை உயிருள்ளது. உயிருள்ள அந்த தேவனுடைய வசனம், உயிருள்ள அவருடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிப்போம். தயவு செஞ்சு எல்லாரும் இன்னைக்கு ஒப்புக் கொடு. ஆண்டவரே, மனித வார்த்தைகள், சினிமா நடிகர்கள் வார்த்தைகள், அரசியல்வாதிகள் வார்த்தைகள், எத்தனையோ போக்கிரிகளாய் பேசுகிற மனிதர்களுடைய பொய்யான வார்த்தைகளில் மயங்கி கிடக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கைகளை உயர்த்திங்க. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா, இறைவா. கைகளை உயர்த்தி இறைவா, 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 இறைவா. கைகளை அசைத்து இறைவா, இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர. நம்பிக்கையோட பாடுவோம். அலை
அரவணைத்து அரவணைப்பாய் ஆதரித்து அரவணைப்பாய் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. கைகளை கும்பிடுவோம், சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, உயிர் உள்ளது. உமது வார்த்தையினால் உம்முடைய வார்த்தையினால் என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது வாக்கு என்னை நிரப்புவதாக. என்னை நிரப்புவதாக. இயேசுவே, இயேசுவே, என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே. யோவான் 17 உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. ஆமென். மாணவர்களே, நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். நம்மிடையே குடிகொண்டிருக்கிற இந்த கடவுள் இயேசு ஆண்டவர் வார்த்தையாக வல்லமையாக ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறார். கடவுளின் வாக்கு இந்த உலகை உண்டாக்கியது. நாம் பார்க்கிற எல்லாம் இவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. வார்த்தை அல்லாமல் இந்த உலகில் எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே விசுவசிப்போம் என்றால், லூக்கா நற்செய்தி 1:45 சொல்கிறது, ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். ஏன் எல்லா தலைமுறைக்கும் அன்னை மரியாள் பேறு பெற்றவள், பாக்கியவதி? கடவுளின் வார்த்தையை நம் அன்பு தாய் நம்பினார், விசுவசித்தார். அதனால் தான் கானாவூர் திருமணத்திலே மாதா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், அவர் சொல்வதை செய்யுங்கள். தெய்வம் நமக்கு அவருடைய வார்த்தையிலே வாழ்வளித்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்துவோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுங்க. உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ, ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்து அரவணைப்பாய். இசையா, 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 இசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை
இசையா ஆராதனை ஆராதனை. எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. இசையா 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 இசையா. குரலை உயர்த்தி இசையா 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 இசையா. இசையா 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 இசையா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மையே நான் நம்பியுள்ளேன். ஆண்டவரே 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 உம்மையே நான் நம்பிடுவேன். விண்ணப்பத்தை கேட்டருளும் என் கண்ணீரை காண்பவரே. விண்ணப்பத்தை கேட்டருளும் என் கண்ணீரை காண்பவரே. இசையா 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 இசையா. வாய் திறந்து இசையா 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 இசையா. பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் சுகமாக்கு. வேதனைகள் துக்கங்கள் மாறிடட்டும். இசையா இசையா இசையா. வாயை திறந்து கூப்பிடுங்க. இசையா இசையா இசையா. சாத்தானின் தொல்லை எல்லாம் நீங்கிடட்டும். சாபங்கள் துரோகங்கள் ஒளிந்திடட்டும். இசையா 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 ஏசையா இசையா இசையா இசையா. கடன் பாரங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடட்டும். தொழில் வளம் ஆசீர்வாதம் பெருகட்டும். இசையா இசையா இசையா. குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. இசையா இசையா இசையா. குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கிடட்டும். சமாதானம் சந்தோஷம் தர வேண்டும். இசையா 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 இசையா. தடைகள் கட்டுகள் உடையட்டும். ஆசீர்வாத பாதைகள் திறக்கணும். இசையா 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 இசையா. பாவங்கள் சாபங்கள் அகலட்டும். பரிசுத்தம் நிம்மதி வர வேண்டும். இசையா இசையா இசையா. வாயை திறந்து பாடுங்கம்மா. இசையா இசையா இசையா. அதிசயம் அற்புதங்கள் நடக்கட்டும். நன்மைகள் ஆசீர்வாதம் பொழியட்டும். இசையா 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 இசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். கண்களை மூடுவோம். எல்லா நோயாளிகள்
பலவீனங்கள், துன்ப துயரங்கள், வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுட்ட கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்பத்தகுந்தது, களப்பற்றது, அது பரிசோதிக்கப்பட்டது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தகப்பனே, இதோ இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புத தூய அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர்தம் படிப்பினைகளை பின்பற்றி உம்முடைய இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அடிப்படையில் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பத்தில் வீற்றிருக்கின்ற எங்கள் இறைவா, இயேசுவே, தாவீதின் மகனே, இதோ இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே, உமது கரத்திலே தருகின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வாக்குறுதியின் பொருட்டு எங்களை ஆசீர்வதியும். நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். உன்னுடைய போக்கையும் வரத்தையும் நான் கண்காணிக்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது, தீமை உன்னை நெருங்காது என்று நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வாக்குறுதிகளின் பொருட்டு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குறுதியின் பொருட்டு ஜெபிக்கிறோம். உன் போக்கையும் வரத்தையும் கண்காணிப்பதோடு நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும் பொருட்டு, உன்னுடைய கால் கல்லிலே மோதாதபடி உன்னை தாங்கும் பொருட்டு தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வாக்குறுதியின் பொருட்டு உம்மிடம் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உமது நிறைவான வல்லமை நிறைந்த குணமளிக்கின்ற ஆசீர்வாதங்களை பொழிவீராக. தகப்பனே, பல்வேறு வேதனைகளினால், பல்வேறு கஷ்டங்களினால், பல்வேறு விதத்திலே உள்ளத்திலே கலக்கமுற்றவர்களாக தகப்பனே உம்மை நாடி வந்திருக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்று யாக்கோபு உம்மை பார்த்து உம்முடைய கால்களை பிடித்து கொண்டு அவன் உம்மை பார்த்து கூக்குரலிட்டான், என்னை ஆசீர்வதிக்காமல் இங்கிருந்து உம்மை விடமாட்டேன் என்று பற்றி கொண்டான். அதுபோல தகப்பனே, புனித அந்தோனியாருடைய வழிகாட்டுதல்படி நாங்கள் உம்மை பற்றி கொள்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, பல்வேறு நோய்களினால் நாங்கள் அவதிப்படுகின்றோம். ஆம் தந்தையே, எத்தனையோ வைரஸ் நோய்கள் எங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன. ஆண்டவரே, அத்தனை வைரஸ் நோய்களையும் நீர் உம்முடைய நாமத்தின் பேரில், உம்முடைய வாக்குறுதியின் பேரில் கட்டி போடுவீராக. எந்த வைரஸ் நோய்களும், எந்த வைரஸ் தொடர்பான எந்த தொற்று நோய்களும் எங்களை அண்டாதபடிக்கு, எம் பங்கை அண்டாதபடிக்கு, எம் பங்கு மக்களை சீண்டாதபடிக்கு கட்டி போடும் தகப்பனே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ பல்வேறு பிள்ளைகள் ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள், பல்வேறு வேதனையோடு வந்திருக்கிறார்கள், கழுத்து வலியினால் வந்திருக்கின்றார்கள், முதுகு வலியினால் இங்கே வந்திருக்கின்றார்கள். மிகவும் அதிகமான நேரம்
நின்று கொண்டு வேலை செய்ய முடியவில்லை. கால் ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு செல்கிறது, நரம்பு இழுத்து கொண்டு செல்கிறது. என்னால் என் பிள்ளைகளுக்காக வெகு நேரம் நின்று சமைக்க முடியவில்லை. என் கணவருக்காக நான் உணவு சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன் என்று உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற ஒரு சில சகோதர சகோதரிகள் இந்த நரம்பு தளர்ச்சியினால் இங்கே வந்து உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அதனால் தலை சுற்று இன்னும் பல்வேறு நோய்களினால் அவதிப்பட்டு உம்மால் மட்டுமே கூடும், உம்மால் மட்டுமே முடியும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே ஆசீர்வதியும். தகப்பனே ஆசீர்வதியும். ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நிலையினரையும் ஆசீர்வதியும். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். தகப்பனே, எங்கள் குடும்ப தலைவர்களிலே ஒரு சில பேர் குடிநோயினால் அவதிப்படுகிறார்கள். தகப்பனே, அவர்களை மீட்டு கொண்டு கரை சேரும் ஐயா. ஆண்டவரே, அந்த குடிநோயினால் அந்த தகப்பன் கஷ்டப்படுவதனால் அந்த குடும்பம் முழுவதும் கஷ்டப்படுகிறது. ஆண்டவரே, மனைவி கஷ்டப்படுகிறாள், பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், பிள்ளைகள் ஒழுக்கமின்றி வளர்கிறார்கள், பிள்ளைகள் கடவுள் பயமின்றி வளர்கிறார்கள். ஆண்டவரே ஆசீர்வதியும். குடிநோயினால் கஷ்டப்படுகின்ற எம் குடும்ப தலைவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை இந்த நோய் நொடியிலிருந்து காப்பாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்ப தலைவிகள் பல்வேறு பிணிகளினால், தைராய்டு நோயினால் அவதிப்படுகின்றார்கள். ஆண்டவரே, தைராய்டு நோயினால் அவதிப்படுகின்ற குடும்ப தலைவிகளை உமது பாதத்திலே, உமது கரத்திலே தருகிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். தொட்டு குணமாக்கும். அன்று அந்த தொழு நோயாளியை நீர் தொட்டு குணமாக்கினீரே. நான் தொடுகிறேன், நான் விரும்புகிறேன், நீ குணமாக என்று சொன்னீரே. ஆண்டவரே, அன்று நூற்றுவர் தலைவன் உம்மை நோக்கி கெஞ்சி கேட்ட பொழுது நான் வந்து உன்னுடைய ஊழியனை குணப்படுத்துவேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னானே, ஆண்டவரே, உம்முடைய பாதங்கள் என் வீட்டிலே வருவதற்கு, என் வீட்டிலே படுவதற்கு நான் தகுதியற்றவன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று சொன்னானே. அதே போல அதே விசுவாசத்தோடு கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எம் பிள்ளைகளை குணமாக்கும், எம் பிள்ளைகளை திடப்படுத்தும், எம் பிள்ளைகளை தூக்கிவிடும். கடன் பிரச்சனையில் இருந்து, இன்னும் பல்வேறு சிக்கல்களில் இருந்து, உளவியல் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே எம் பிள்ளைகளை தூக்கிவிடும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எம் தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். தம்பிமார்களில் ஒரு சில பேர் குடிநோயினால் அவதிப்படுகிறார்கள். ஆண்டவரே, எம் தம்பிமார்களை தூக்கி விடுவீராக. அவனுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அவன் இன்னும் திருமணம் முடிக்க வேண்டும், குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆண்டவரே, எம் தம்பிமார்களை, குடிநோயினால் அவதிப்படுகிற எம் தம்பிமார்களை தூக்கி விடுவீராக, தூக்கி கரம் சேர்ப்பீராக. நல்ல இடத்திலே மன வாழ்க்கையை அமைத்து தருவீராக. ஆண்டவரே, உம்மிடம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். நல்ல இடங்களிலே எம் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை அமைத்து தருவீராக, நல்ல மன வாழ்க்கையை அமைத்து தருவீராக. படிக்கிற தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் ஞானத்தை வழங்குவீராக. ஆண்டவரே, கடவுள் பயம் என்கிற அந்த ஞானத்தை வழங்கி ஆசீர்வதியும். ஆண்டவரே, வழி நடத்தும். ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த நேரம் முழுவதும் 6 மணியிலிருந்து இந்நேரம் வரை உமது பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி.
நீர் இப்பொழுது பல்வேறு நோய்களை குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் பல்வேறு ஆறுதல்களை தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே சிறப்பு ஜெபமாக எம் சகோதரர் இயேசுவின் ஜேம்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே. குறிப்பாக அவருடைய துணைவியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வதியும் ஆண்டவரே. விரைவிலே அவர்கள் அந்த சிகிச்சையில் இருந்து முழுமையான பூரண குணம் பெற்று மீண்டுமாய் சகோதரருக்கு பக்கபலமாக இருந்து இந்த நற்செய்தி பணியை இந்த மறை மாவட்டம் மட்டுமல்லாமல் மறை மாவட்டத்திற்கு வெளியிலும் செய்யக்கூடிய ஆற்றலை எம் சகோதரர் இயேசுவின் ஜேம்ஸுக்கும் அவரோடு சேர்ந்து வந்திருக்கிற சகோதரருக்கும் நீர் நிறைவாக பொழிவீராக. ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இதோ நீர் எங்களுக்குள்ளே பயணம் செய்ய இருக்கின்றீர். எங்களை தொடும், எங்களை ஆசீர்வதியும். அன்று சக்கேவை பார்த்து சொன்னீரே, அந்த சாலை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சக்கையை பார்த்து சொன்னீரே, சக்கையவே விரைவா இறங்கி வா, இன்று நான் உன்னோடு தங்க வேண்டும் என்று சொன்னீரே, நான் உன்னுடைய வீட்டிலே உணவு அருந்த வேண்டும் என்று சொன்னீரே. அதுபோல தகப்பனே, நீர் எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். எல்லோரும் கைகளை உயர்த்தி, 2 கைகளையும் உயர்த்தி சொல்லுங்கள், ஆமேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் நோய்களை குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாமே. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எல்லோரும் 2 கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாம் முதல்ல சொன்ன 3 விண்ணப்பங்களுக்காக ஜெபியுங்கள் எல்லாரும். ஏசப்பா, என்னை ஆசீர்வதியும். ஏசப்பா, என்னை ஆசீர்வதியும். ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க.
ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க 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 ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க